Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். I greet you in the name of the Lord and Savior Jesus Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord God bless you all. கர்த்தர் உங்களை இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே பெருகச் செய்வாராக. The Lord God multiply you in His presence. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆவலோடு வந்திருக்கிறதான உங்களோடு நம்முடைய தேவன் நம்மளோடு பேசுவாராக. In this morning you have come into the presence of the Lord with curiosity. Let the Lord God speak to you. உண்மையாகவே ஆவலோடு தான் வந்திருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி காட்டுங்க. Truly those who come with curiosity lift up your hand and show. பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் காட்ட மாட்டறாங்க. Those who are behind you are not showing your hand. ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலையான்னு தெரியல. Maybe you are not able to see. ஒருவேளை எனக்கு அந்த கண்ணு தூர பார்வை கம்மியாகி போச்சு போல, அதனால தான் கை தூக்குறாங்க போல, தெரிய மாட்டேன். நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அவளோடு வந்திருக்கிறேன். I come with great curiosity. இப்ப தெரியுது. Now I can see. இப்ப எனக்கு கண்ணு தெரியுது. Now I can see now. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord God bless you all. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து தொடர்ச்சியாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating from the promise for this month continuously. கடந்த நாட்களிலே 2 வாரங்களாக நாம் சில ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான நம்முடைய நடத்திப்புக்காரர் மூலமாக சில ஆலோசனைகளை கேட்டோம். Last 2 weeks we heard certain counsels through a pastor. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளோடு பேசுகிற தேவன். Surely the God is a God who speaks to us. அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு நம்மோடு பேசுவாராக. The same God who will even today speak to us. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் தான் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை. Isaiah 54:3 is the promise for this month which the Lord God has given to us. இந்த வாக்குத்தத்தம் தீர்க்கதரிசியான ஏசாயின் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. This promise is given through Isaiah prophet. இந்த வார்த்தை எப்போது கொடுக்கப்படுகிறது என்றால், do you know when this promise is given to you? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்படுவதற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்ட வார்த்தை. The promise, the word which was already given even before the Israelites were go into the bondage in Babylon. இவர்கள் 150 ஆண்டுகளுக்கு பின்பதாக, ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, even before Isaiah he was lived before 150 years. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்படுவதற்கு முன்பதாக 150 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசி தான் ஏசாயா. Isaiah prophet is a prophet who lived before 150 years of the bondage of Babylon when this people of Israel went in. அப்போ அந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் போகக்கூடிய ஒரு காரியங்கள் ஏற்படும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். Now the God warned them after 150 years these people may get into the bondage at Babylon. மட்டுமல்ல, not only that, 70 ஆண்டுகளுக்கு பின்பதாக, after 70 years, கோரேஸ் என்கிறதான ஒரு மன்னன் மூலமாக மறுபடியுமாய் திரும்பி வருவார்கள். and now before by a king called Kores, and they shall all return back to the land. அவர் மறுபடியுமாக அவர்கள் எருசலேமுக்கு அல்லது யூதா தேசத்திற்கு அவர்கள் திரும்பும் பொழுது, when they return to Jerusalem or the land of Judah, அப்பொழுது அவர்கள் இடம் கொண்டு அவர்கள் பெருகுவார்கள் என்று கர்த்தர் அந்த இடத்திலே தீர்க்கதரிசனமாய் ஆசீர்வாதமான வார்த்தையில் சொல்லுகிறார். and the God gave this promise that they shall expand and they shall multiply is the promise which is given here. அந்த பாழாய் கிடந்ததான பட்டணங்களை எல்லாம் குடியேற்றுவிப்பார்கள் என்று ஆண்டவர் முன்னுரைக்கிறார். And the God foretold that the desolate cities shall be inhabited. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். Our God is a God of promise. வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நடத்துகிறவர். God who leadeth us as per the promise. ஆனால் தான் ஆபிரகாம் ஆண்டவர் பிள்ளையை பெறுவதற்கு முன்பதாக அவசரப்பட்டு அங்க பெற்றதான இஸ்மவேல் நிமித்தமாக தேசம் முழுசுமாக இன்றைக்கு பலவிதத்திலே எதிரடையாய் நடந்து கொண்டிருக்கிறது. And Abraham before the promise could be fulfilled he hasted and Ismail was born. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார், சாராள் மூலமாக வாக்குத்தத்தத்தின்படி ஒரு பிள்ளை பெறுவான் என்று சொல்லி கர்த்தர் முன்னுரைத்திருந்தார். God already foretold that not through Sarah now Isaac will be born. God told it. நாம் ஒருவேளை திட்டங்களை மாற்றிக் கொண்டாலும், even if we may change the plans, அவர் வாக்குரைத்ததான வார்த்தையில ஒருபோதும் மாறாதவர். and the promise God who has promised he will not change his promise. அந்த வார்த்தையின்படியே அவர் நம்மை செப்பனிட்டு நம்மை திருத்தி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்துகிற உண்மையுள்ள கர்த்தர். He is the faithful Lord God who will carve us and reform us and make us to be in his presence. இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in this word, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், for you shall expand to the right and to the left, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு
and your descendants will inherit the nations பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் and make the desolate cities inhabited. இங்கே இழந்து போனதான காரியத்தை மறுபடியுமாய் தருகிறார். Again we see here the Lord God restores whatever is lost. ஆண்டவர் பெருகச் செய்கிற தேவன். Our God is a God who multiplies. எல்லா விதத்திலும் பெருகச் செய்கிற விரும்புகிற தேவன். That God desires to multiply in every aspect. இந்த தீர்க்கதரிசியாகிய இந்த ஏசாயா எழுதினதான இந்த 54ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், if we have to give a title for this chapter written in Isaiah 54, மீட்கப்பட்ட இஸ்ரவேலினுடைய மகிழ்ச்சியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. it is told as a joy of the redeemed Israel. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், but today what is that we are going to meditate is, இந்த வசனத்தினுடைய முதல் வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பிள்ளை பெறாத மலடியே என்று துவங்குகிறார். now this chapter starts with a word saying, sing O barren, you were not born. இங்க வாசிக்கும் பொழுதே ஒன்று நமக்கு தென்படுகிறது. when we read here only something we can understand or see, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். it says, sing O barren, you who have not born. எப்படி பிள்ளை பெறுவதற்கு முன்பதாகவே மகிழ்ந்து பாடுவது? how shall we sing not begetting a child? நல்ல வார்த்தையை பாருங்க. say this word, பிள்ளை பெறாத மலடியே, sing O barren, நீ மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். you who have not born. இந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாம் காலையில் தியானிக்க போகிறோம். and today this is what is the thing which we are going to meditate now in this morning. இந்த எபிரேய பதத்திலே இதற்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால், in Hebrew language the meaning to it is, துக்கத்திலே இருக்கிற ஆக பெரிய ஒரு துக்கம் தான் இந்த துக்கம். compared to all the sorrows or tragic situation, this is the topmost sorrowful or tragic situation. பல வேதனைகள் இருந்தாலும், even if you may have many pains, பல துக்கங்கள் இருந்தாலும், many sorrows, அந்த துக்கங்களை விவரிப்பதற்கு வார்த்தைகள் உண்டு. you may have words to describe those sorrows. ஆனால் துக்கத்தை போக்க முடியாத ஆக பெரிய ஒரு துக்கம் இருக்குமானால் அந்த வார்த்தையின் பதத்தோடு பிள்ளை பெறாத மலடியே என்று துவங்குகிறார். compared to all the sorrows or sadness, this is the biggest sorrow and sadness which says, sing O barren, you who have not born. அப்படி துக்கத்தில் இருக்கிற நீ மகிழ்ந்து பாடு என்று சந்தோஷத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு நடத்துகிறார். those who are in the sorrow tragic, now God says you have to rejoice and sing. God is leading towards the extreme end of joy. அதாவது கடலுக்கு ஒரு எல்லை இருக்குது. there is a limit territory for the sea. அதுக்கு மேல வாகனத்தை ஓட்ட முடியாது. and beyond that, டூ வீலர் ஏதோ ஒரு வாகனத்துல நம்ம தரை வழியா போகிறோம் என்று நினைத்துக் கொள்ளுவோமே. I mean, let's understand we are driving a two wheeler or four wheeler. அந்த எல்லையை நம்ம அந்த கடல் மேல அதுக்கு மேல தாண்ட முடியாது. we cannot cross over the road or go into the ocean. அதே போல அந்த துக்கம் அந்த எல்லைக்கு மேல இதுக்கு மேல ஒரு பெரிய துக்கம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இடத்தை குறிக்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. this is the word which tells which is the extreme, which refers to the extreme sorrow or sadness. அதே போல மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறதும் சந்தோஷத்தை இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லை என்று சொல்லுகிறதான ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட், அதாவது இருக்கிறதுலே அதிக உயர்ந்ததான ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறதான ஒரு வார்த்தையா இருக்கு. Now the sing is the word which refers to the extreme joy, the other side which tells your utmost in joy. இது ஆங்கிலத்தில் சொன்னா எமோஷனல் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க, அல்லது தமிழில் சொல்லுவீர்களானால் இது உணர்வின் நிலை என்று சொல்லி மிகப்படுத்தி பேசலாம். in English it is said as a emotional spectrum and the different state of this emotional situation. ஒரு பக்கம் சந்தோஷம், one side joy, அதற்கு விவரிக்க வார்த்தைகள் கிடையாது. you have no word to describe it. ஒரு பக்கம் துக்கம், அந்த துக்கத்தை இதற்கு மேல கடந்து போவதற்கு துக்கம் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட், அதாவது அதுதான் கடைசி நிலை. another side is the extreme sorrow or sadness which you have nothing beyond that. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நாம் எப்படி மகிழ்ந்து பாட முடியும்? in this situation or the midst of situation, how shall we sing and be joy? அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். that is what we are going to meditate. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். let's turn towards scripture. 1 சாமுவேல் புத்தகம் 1 Samuel 1ஆம் அதிகாரம் chapter 1 வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். we read the verses 6 and 7. நம்முடைய பாட்டி தான் அவங்க. she is our grandma. அந்த பாட்டிக்கு குழந்தை கிடையாது. the grandma is not having a baby. பழைய ஏற்பாட்டு காலத்துல 1 2 வச்சிருக்கலாம், அது தப்பு கிடையாது. in the Old Testament you can have one or two. அது வந்து நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சில கொடுப்பதற்கு முன்பதாக பலரும் வச்சிருப்பாங்க. அது இந்த காலத்துக்கு பொருந்தும் நினைச்சிருப்பாங்க, ஆனா கிடையாது. now it means about the wives in those days they can have, but it doesn't suit to this today's situation. காலங்களை எந்தெந்த காலங்களில் எவைகள் எழுதப்பட்டது என்பதை அறிஞ்சு படிக்கும்போது தான் வேதாகமம் சரியாய்
நமக்கு விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. Now the scripture will help us to understand when we understand the seasons and the times connecting to it, in what state and situation the seasons the scripture was written. இங்கே அன்னாள் என்பதான ஒரு தாய் இருக்கிறாங்க. Now here we can see Hannah. அவளுக்கு குழந்தை இல்லை. Now she had no babies, no children. அவளுக்கு ஒரு பெரிய துக்கம். She had a great grief. அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு துக்கம், தன் இருதயத்துல ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. And she had a great grief with great pain inside her. She was ரொம்ப விசனப்பட்டு துக்கப்பட்டு இருந்தபடியினால், because she was so terrible in pain and sorrow. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 6. வாசிங்க 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த சகோதரி, இந்த தாய் பற்றி நமக்கு எல்லாருக்கும் அறிஞ்ச காரியம்தான். We all know about this mother. இவர்கள் பிள்ளை பெறாதபடியினால் தன்னுடைய துக்கத்தை ஆற்றிக்கொள்ள முடியவில்லை. Because she had no child, she was not able to comfort herself or her sorrow. அந்த துக்கத்தில் இருக்கும் பொழுதும், When she was in this sorrow, அந்த வேதனையில் இருக்கும் பொழுதும், when she was in the pain, தனக்குள்ளின் துக்கம், sorrow inside her, அவளுக்குள்ள ஒரு பெரிய துக்கம். she had a great sorrow and grief inside her. ஏனால் குழந்தை இல்லாத ஒரு பெரிய ஒரு துக்கத்தோடு அவர் நிந்தையோடு சுமந்து கொண்டு இருக்கிறார். Because she is not having a child, she is bearing this reproach of grief and sorrow. ஆனால் அந்த துக்கத்தை இன்னும் பெருசுபடுத்துவதற்கு, to increase the grief or sorrow more, அவள் மிகவும் விசனப்படுவதற்கு அவருடைய சக்காலத்தையே மறுபடியுமாய் சொல்லுகிறார். Now the rival also provoked her severely. அதிகமாக துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். She was grieving her more and more. ஏற்கனவே மனதளவிலே தன்னுடைய வாழ்க்கையில தன்னைத்தானே ஒரு துக்கத்தில் இருக்கிறார். Already she is in a mentally she is grieved badly. இப்ப அந்த துக்கத்திற்கு மேலே இன்னும் விசனப்படுத்தும்படியாக அருகில் இருக்கிறவளும் அந்த துக்கத்தை பெருக செய்கிறார். And to make the sorrow or the grief severe, her rival is again speaking words. ஆனால் அவருடைய கணவன் மூலமாக ஒரு ஆறுதல் அவளுக்கு கிடைக்கிறது. But for her, she was comforted by her husband. அந்த ஆறுதல் அவளுக்கு போதுமானதாக இல்லை. But that comfort was not sufficient for her. அவளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று விரும்புகிறாள். She desires to be a child. She desires to want to have a child. இதனால் அவர் விசனப்படுகிறாங்க. And she was grieved for this. இதனால் அவர் கவலைப்படுறாங்க. She was in sorrow. அந்த கவலைப்படுகிற நேரத்துல, in the state of sorrow and grief, சாப்பிடாம இருக்கிறதுனால, because she was not eating, அன்புள்ள கணவன் என்ன செய்கிறான்? now the loving husband says, நீ ஏன் சஞ்சலப்படுகிற? she said, why do you not eat? நீ ஏன் அழுகிற? Why is your heart grieved? ஏன் சாப்பிடாம இருக்கிற? Why you do not eat? 10 குமாரரை பார்க்கிலும் Am I not better to you? நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அன்பான வார்த்தைகளை கொடுத்து அவன் ஆறுதல் படுத்துகிறான். Then 10 sons, he is trying to comfort her. நல்ல நேசிக்க கூடியதான நல்ல புருஷன், A wonderful husband who loves. மனைவி கிட்ட ஒரு குற்றம் இருக்குது. There's a fault with the wife. மனைவி கிட்ட ஒரு பிழை இருக்கிறது. There's a problem with the wife. ஆனால் அதை பெருசாக அவன் நினைக்காமல், But he did not consider it as a big thing. அத ஒரு அன்புள்ள ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். Now he is giving a word of love. பரவாயில்ல இருக்கட்டுமா, குழந்தை இல்லைனா பரவாயில்ல, அதை காட்டிலும் நான் உனக்கு பெரியவளா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறான். Now he gives a word of comfort. Even if you don't have sons, children, still am I not there for you? அந்த ஆறுதலின் சத்தம் அவளுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. Now this voice, the word of comfort, was not sufficient to her. ஆனால் அதே கொஞ்சம் சத்த உயர்த்தி சொன்னிருந்தாருன்னா நல்லா உரைச்சிருக்கும். If he would have raised his voice and then shouted or screamed to her, maybe she would have understood it. நிறைய பேர் மனைவிமார் அப்படிதான் சொல்லுவாங்க. And many people to their wives they speak like this. கணவன்மார் ஏதாவது சின்ன திட்டினா அது பெருசா தெரியும். Now husband, when he scolds something, it will be considered great. இப்ப கணவர் ஏதாவது சின்ன ஒரு அன்பான வார்த்தையை சொன்னாலும் அது பெருசா பேசுறதுக்கு வார்த்தைகளும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. The husband doesn't have mind or to word to talk this word of comfort or love. அப்படிலாம் சொல்றவங்க எல்லாம் கரங்களை எடுத்து அழில சொல்லுங்க பாப்போம். Those who say so, lift up your hand and shout hallelujah. ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. You're so careful. ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. You're so careful. கர்த்தர் மிகவும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord God bless you all. ஒரு அன்புள்ள ஒரு கணவன், A loving husband, ஒரு நேசிக்கிற ஒரு கணவன், a husband who loves. அப்படி அந்த ஆறுதல் கொடுத்தாலும் அவளுக்கு அது பத்தவில்லை. Even he gives this comfort, she's not able to take it up. இன்னும் என்ன செய்கிறாள் பாருங்க. She further what she does. இவள் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில், It says no, when she was here, she went to the house of the ஒன்று Lord. தனக்குள்ளே இருக்கிற இயல்பான துக்கம், One, the common sorrow, grief inside her. இரண்டாவது மற்றவர்களால் ஏற்படுத்துகிறதான துக்கம், Second, grieved by others.
மூன்றாவது துக்கம் கொஞ்சம் கம்மியாகுது. And third, now the grief, sorrow is going down. மறுபடியுமாய் நினைவுபடுத்துகிறார். Again she reminds her. அது எப்போது? How? When? 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in the verse 7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், It says, when she went up to the house of the Lord. எப்போது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நெருங்கும் போதெல்லாம், Every time when she wants to come closer to God. அவன் வருஷந்தோறும் பலி செலுத்தும்படியாக அவன் கூட்டு போகிறான். So it was year by year. Now she was taken to offer sacrifices. அப்ப கூட்டு போகும்போதெல்லாம் When she was taken, அவள் சக்களத்தி என்ன செய்கிறாள்? what the rival does, இவள் அவளை மனமடிவாக்குவாள். now rival provoked her severely. அந்த துக்கம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். Now the sorrow would be forgotten for some time. கொஞ்சம் வேதனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். The grief would be decreased for some time. ஆனா சக்களத்தி மறுபடியும் பேசி என்ன செய்கிறாள்? மறுபடியும் அதை வேதனையை அதிகரிக்க செய்கிறாள். Now her co-wives again she disturbs and provokes her with anger. அப்பொழுது இதை கேட்டபடியினால் மறுபடியுமாக அவர் அழ ஆரம்பிக்கிறார். When she hears these words from her co-wife, she's not able to bear and she keeps weeping. எப்படி பாருங்க, தேவ சன்னிதானத்துக்கு போகும்போது ஒரு காரியங்கள் மறுபடியுமாய் எழும்ப நம்ம என்ன சொல்லுவோம்? When we are about to go to the presence of the Lord, house of the Lord, if something comes like this, what we will tell? கர்த்தரை தேடுகிறதுனால வருகிற காரியம். It is because I seek the Lord this comes to me. ஆனால் அவள் மனம் சோர்ந்து போகவில்லை. But she was not grieved and not become weary. அதிக விசனம், Grief so much, தனக்குள்ளே துக்கம், sorrow inside her, மற்றவர்களால ஏற்படுத்துகிற துக்கம், a grief because of others. ஒருவேளை தன்னை ஆற்றிக்கூடிய வார்த்தைகளை கேட்டாலும் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. Even she heard the word of comfort, she was not able to be comforted. ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. Only one thing is there. அது தேவ சன்னிதானம். That is the presence of the Lord. அந்த தேவ சமூகத்துக்கு போய் Going to the presence of the அவள் Lord, என்ன செய்கிறாள்? what she did, வாய் பேச முடியாதபடி, she was not able to speak. தன் துக்கத்தை வெளிப்படுத்த முடியாதபடி வாய்க்குள்ளே அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாள். She was not able to express her sorrow and grief. She started to murmur inside her. பொதுவாக துக்கம் இருக்கும் பொழுது அதிகமாய் பேச முடியாது. Generally, when we are into grief and sorrow, we will not be able to talk much. ஆனால் அதுக்கு ஆப்போசிட், சந்தோஷமா இருந்தா நல்லா வாய் திறப்போம். And right opposite to that, when we are happy, we open our mouth so much. அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those who say so, lift up your hand and shout hallelujah. ஆமா, எது கூட சொல்ல மாட்டீங்களா? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கனால தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். Because we are happy, we keep talking. அதனால தான் கணவன்மார்ங்க நல்லா பேசிக்கிட்டே இருக்கனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. That's why husbands, they keep talking. எங்க மனைவிமாரெல்லாம் அப்படியே காதுல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. And wives will be hearing near ears. ஏன்னா இவங்களுக்கு தான் துக்கம். Because they are in sorrow. எப்படி குடும்பத்தை நடத்துறது? How to lead the family. எப்படி பிள்ளைகளை போஷிக்கிறது? How to feed the children. இவர் உதாரியா எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இருக்காரு. The husband is spending everything unnecessarily. ஒண்ணுத்தையும் சேர்த்து வைக்க மாட்டாரு. Nothing he is saving. எதிர்காலத்தை பற்றி தெரியல. He is not able to understand about future. கொஞ்சம் சத்தம் கம்மியா தான் இருக்கும். No, it will be, your voice will be less. ஆனா இங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். But brothers will be more. ஆனால் அது அல்ல. It's not so. பொதுவாக துக்கம் என்கிற வார்த்தை, துக்கம் ஒரு மனுஷனுக்குள் வந்தால் வார்த்தைகள் வராது. Generally a sorrow comes into a man, he will not be able to speak much. ஒரு பெரிய விசனத்துக்குள்ளே அன்னாள் இருக்கிறாங்க. Hannah was in great grief. அவர் மனம் கசந்து She wept bitterly. ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. She started to offer supplications to the Lord. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, When she started to look onto the Lord in the presence of the Lord, ஒரு பொருத்தனையும் பண்ணி கொள்றாங்க. now she also makes a vow. இப்படி பொருத்தனை பண்ணி அப்படியே பொருத்தனை பண்ணி கர்த்தருடைய சன்னிதானத்தில் விண்ணப்பி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, When she was making vow and offering supplications to the Lord, அவள் என்ன சொல்லுகிறாள்? what she says, எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் என்றால், if you give me a son, நான் இந்த இடத்திலே அந்த பிள்ளையை நான் கொடுத்துடுவேன் என்று சொல்லுகிறாள். and she says, I will give him to the Lord all the days of his life. அவன் தலையிலே சவகரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனையும் பண்ணி கொள்கிறான். She also makes a vow, no razor shall come upon his head. அவளுடைய இருதயம் அதிகமான துக்கமா இருந்தபடியினால், Because her heart was so grieved badly, அவள் உதடு மாத்திரம் அசைந்து கொண்டே இருக்கிறது. now her lips was moving. அவளுடைய உதட்டில இருந்து சத்தம் வெளியே வரவில்லை, ஆனா அசைந்து கொண்டே இருக்கிறது. Now the voice was not coming out of mouth, her lips was moving. இதை ஏலி பார்த்து கொண்டு, Therefore Eli was watching this. ஏதோ அந்த பெண் குடித்திருக்கிறாள் என்று வெறி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி தவறாக நினைத்துக் கொள்கிறார். Now Eli understood her wrong, that she has drunk. உடனடியாக கூப்பிடுகிறான். Eli calls her. அவளுடைய காரியத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. He starts to ask about all her things. அப்போ அந்த ஏலி சொல்லுகிறார், Eli says, சமாதானத்துடன் போ. 17ஆம் வசனத்திற்கு பாருங்க. let's read from verse 17. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 1 Samuel chapter 1 verse 17. வாசிப்போம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
கட்டளையிடுவாராக என்றார். என்றான். 18 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the ஒரு Lord. பெரிய விசனப்போடு இருக்கிறாள். She was with great grief, பெரிய ஒரு துக்கம், sorrow and sadness. ஆறுதலான சத்தம் கணவனிடத்தில் வந்தாலும் அதை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Even the words of comfort may come from husband, but not was able to be ஆனால் taken up. தேவ சன்னிதானத்துக்கு போய் When she went to the presence of God, தன்னுடைய இருதயத்தை ஊற்றின பொழுது after she poured her heart, ஏலியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். by Eli the Lord God spoke her. என்ன சொல்லுகிறார்? What he says, நீ சமாதானத்துடன் போ. it says, go in peace. உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். It says, the God will grant you as per the petition which you asked for. அவர் மலடிதான், She was barren, காரியம் நிறைவேறவில்லை, things did not happen, ஆனால் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். but he says it shall be fulfilled. அது அப்படியே இருதயத்துக்குள் வாங்கிக் கொள்ளுகிறாங்க. She immediately receives completely in her heart. தேவ சன்னிதானத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் என்ன செய்யும் என்றால், In the presence of God, the word of God, what does it inside us is, உலக மனுஷர்கள் கொடுக்கிறதான ஆறுதல் சத்தம் நமக்கு போதுமானதாக இருக்காது. the comfort, the words of comfort given by the man of world will not be sufficient to us. அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது போல இருக்கும். It will look like as if we will not be able to accept it or take it for ourselves. நமக்கு இருக்கிற துக்கத்துக்கு ஏற்றபடி அது இருக்காது. It will not be comfortable or acceptable to comfort us in our grief and sorrow. ஆனால் ஏலியின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை அந்த தாய் கேட்ட பொழுது, The mother Hannah, when she heard the words through Eli, அப்பொழுது 18 வசனத்தில் பார்க்கிறோம், let's read in verses 18. உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றால். Let your maidservant find favor in your sight. எத்தனையோ வருஷமா வந்துட்டு போனாங்க, They are coming for so many years, எத்தனையோ காலங்கள் கடந்து போனாங்க, many seasons passed, ஆனா ஒரு பொருத்தனை செய்கிறாங்க. but she makes a vow. அந்த பொருத்தனை என்ன? What vow? சவகரன் கத்தி அவன் மேல் தலையில் போய் வைக்காது என்று சொல்லுகிறார். Now she says, no razor shall come upon his head, the child said. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒரு காரியங்கள், The things which the Lord God does in her life, கர்த்தருக்காக ஒரு பொருத்தனை செய்து கர்த்தரிடத்தில் நெருங்கும் பொழுது, when she makes a vow and gets closer to God, ஆண்டவர் அந்த பொருத்தனை நிமித்தமாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். because of the woe, God gives a word. ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்த உடனே, When the word is given by God, தயவு கிடைத்தது என்றால், she said, now I've received favor. தயவு கிடைக்க போறது என்று சொல்லல, She did not say that I'm going to find. தயவு கிடைத்தது என்றால், It said, find favor in your sight. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் So the woman went போஜனம் செய்தால், her way and ate, அப்புறம் அவள் துக்கமா இருக்கவில்லை. and her face was no longer sad. காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாகவே, Even before the things to come to pass, தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, when she heard the word of God, அவள் சாப்பிடாது இருந்தவள் he who was not eating சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. started to eat. அழுது கொண்டு இருக்கிறவர்கள் He who was weeping, அழுகையை நிறுத்திட்டாங்க. she stopped her weeping. சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த மனதுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. Now her heart was in sullenness. She came out of that. வேதனையிலிருந்து வெளியே வராங்க. She came out of her sorrow. சந்தோஷத்தினால் நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. She started to fill herself with joy. நம்முடைய வாழ்க்கையிலும் Also in her life, நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்த்து நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், the word that God speaks to us, seeing all our situation is, எவ்வளவு பெரிய ஒரு துக்கமாக இருக்கட்டும், whatever the grief may be, ஒரு சகிக்க முடியாததான ஒரு பெரிய ஒரு துக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும், even if we have a great grief and sorrow which is unbearable, ஒருவேளை அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு விசனத்துக்குள் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும், maybe we are into great terrible sorrow and grief, வெளியே சொல்ல முடியாதபடி நம்முடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருந்தாலும், it may be pressing down in our heart, not able to express outside, மற்ற மனுஷர்கள் நாம் பேசுகிற காரியத்தின் நிமித்தமாக தவறுதலாக அவர் புரிந்து கொண்டாலும், others may understand us wrong because of this situation. உண்மையான ஒரு துக்கம்தான். True grief. சில நேரத்துல நாம கூட சொல்லுவோம், துக்கத்துல இருந்து நல்ல ஆவியில நிரம்புன்னு சொல்லுவோம். Sometimes we also say, when you are in grief, be filled in spirit well. ஆனா உண்மையா துக்கம் இருக்கிறனால இந்த அண்ணாளுக்கு வாயில பேசுறது கூட உதட்டு மட்டும் தான், வாயில வார்த்தையே வரல. The Hannah was in the true grief and she was not able to even speak. சில நேரத்துல நம்ம நிலையில இருந்து பேச ஆரம்பிப்போம். And sometimes we speak, we being in our own state. நாம நல்ல நிலை, ஒரு சந்தோஷத்துக்குள்ள இருப்போம். அந்த சந்தோஷத்தின் நிறைவில் இருந்து உண்மையாக
சரியாக விசனத்துல வேதனையில இருக்கிறவர்களுடைய ஆழங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. We will not be able to truly understand the depths of grief and sorrow of others because we will be or we may be in the state of joy. அதே போலதான் ஏலியும் தவறாக நினைத்துக் கொண்டான். The same manner Eli understood her wrong. அந்த துக்கத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. She was not able to express the grief. அந்த துக்கத்தில் இருக்கிற அந்த துக்கம் எதனால் வந்தது என்று அவளுக்கு நல்லா தெரியுது. Now she knew what was the reason of her grief. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா பிடிச்சுக்கொள்ளுங்க. You have to hold all my words carefully. Pay attention. கிளைமாக்ஸ்ல தான் மொத்தமே ரிலீவ் ஆகும். And in the climax you can understand all this well. இந்த ஸ்திரீயானவள், now this woman, இந்த தாய், this mother, துக்கத்தை எதனால் வந்தது என்பது அவருக்கு நல்லா தெரியுது. she knew it well what is the cause or the reason of her grief. தனக்கு பிள்ளை இல்லை. She had no child. அந்த பிள்ளை இல்லாதது நிமித்தமாக, because she had no child, ஒரு விசனம் இருக்கிறது. she had a grief. ஒரு வேதனை இருக்கிறது. a pain. அந்த வேதனையில் அவள் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறாள். in that pain she started to reveal her grief or sorrow. அப்ப மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்றால், if you have to rejoice and sing, என்ன நம்ம காரியங்கள் செய்திருக்கிறார் என்பதை காதல் கேட்ட பிறகுதான் மகிழ்ந்து களி கூற முடியும். we will generally hear the words and then start to rejoice and sing. இங்க அன்னாளுடைய துக்கம் எப்போது மாறினது? when the sorrow or sadness of Hannah changed. பிள்ளை பிறந்த பிறகு மாறவில்லை. it did not change after the child was born. நல்ல பைபிள்ல எழுதி இருக்குது. நம்முடைய பைபிள்ல தான் எழுதி இருக்கு. it is written in our Bible clearly. கர்த்தர் எனக்கு தயவு கிடைக்க செய்தார் என்று அவள் சொல்லுகிறார். she says let your maid servant find favor in your sight. 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். she says in verse 18, உன் விண்ணப்பத்தின்படியே 17ஆம் வசனத்தில் உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். 17 the God Israel grant you a petition which you have asked of him. நீ என்ன விரும்புகிறீங்களோ, whatever you desire. அன்னாளே நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், Hannah, whatever you are expecting, அது உனக்கு கண்டிப்பாக கேட்கப்பட்டிடுச்சு. surely your petition is heard. ஆண்டவர் அதற்கேற்று கட்டளையிடுவாராக. and the God will command as per your petition. இவர் விண்ணப்பத்தின்படி சொன்னா கட்டளையிடுவாராக என்று சொல்லுகிறார். now he says the God of Israel grant your petition. இப்போ அந்த வார்த்தை அப்படியே கேக்குறாங்க. now she heard the same word. கேட்ட உடனே when she heard it, உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கத்தக்கதாக என்று சொல்லுகிறார். she says let your maid servant find favor in your sight. கிடைக்க கடவுது என்று சொல்லிட்டு she said find favor. பின்பு அந்த சகோதரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. so the woman went her way, ate, and her face was no longer sad. அது நடந்தது போல அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. now she started to understand and consider that already this is fulfilled. அந்த காரியத்தை அந்த துக்கம் எது மாற்றுகிறது? now this sorrow and sadness what is that it is changed? அவருடைய வார்த்தை, his word. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, when it was told that her prayer petition was heard, அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, it was told that her petition was heard, அந்த தயவு எனக்கு கிடைக்க கடவுது என்று சொல்லும் பொழுது, when she said find favor in your sight, அந்த விசுவாசமான வார்த்தையை அவர்கள் சொல்லும் பொழுது, when she said this word of faith, அவளுக்கு அந்த துக்க முகத்தை விட்டு வெளியே வர முடிகிறது. when this word was given to her, she was able to come out from this sadness. எப்படி நமக்கு வருகிற வேதனைகள் காரியங்கள் நிமித்தமாய் துக்கம் வருகிறதோ, as like the troubles and pains we have, the same manner the grief also comes to us. அதே போல் similarly, ஆனந்தமாய் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால், if we are to rejoice and to sing and be glad, அதற்கு சில உபகரணங்கள் நமக்கு தேவை. for that we need certain elements. உபகரணங்கள் இல்லாமல் ஆனந்தமாய் துதித்து பாட முடியாது. without certain elements in our life we cannot sing and joy or be glad. அறியப்படாமல் நாம் ஆனந்தமாய் இருக்க முடியாது. without knowing the news we cannot be happy or be glad or be singing. கேள்விப்படாமல் நாம் ஆனந்தப்பட முடியாது. without hearing we cannot be happy and be gladful. செவி சாய்த்து கவனித்து கேட்காமல் ஆனந்தப்பட முடியாது. without heeding our ears and hearing we cannot be glad and be happy and joyful. நான் சொல்றதெல்லாம் விளங்குறவங்களுக்கு எல்லாம் நல்ல கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லு. those who say I can understand lift up your hand and shout. கொஞ்சம் தான் விளங்கி இருக்கு போல இருக்குது. I think you understand little. இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கணும்னா கை தூக்கி அல்லேலூயா சொல்லிடுங்க. if we want to understand it well lift up your hand and shout hallelujah. துக்கத்தின் நிமித்தமாக நம்மளால சொல்ல முடிகிறது இந்த நாள துக்கம் அடைறேன்னு சொல்றோம். we can say what is the cause and reason for our grief, this is the reason or cause for my grief. ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, scripture says, பிள்ளை பெறாத மலடியே, it says sing o barren, மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். says rejoice and sing. அப்ப மகிழ்ச்சியாக பாடுவதற்குரிய அறிவை பெற்றுக்கொண்டால் தான் மகிழ்ந்து பாட முடியும். only when we are able to understand or we have a knowledge of being joyful
joyful, we will be able to sing and அப்ப joy. என்ன நமக்கு செய்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டால், If we understand what he has done for us, அதனால் மகிழ்ந்திருக்கலாம். by that we can be joyful. இதுதான் ஏலி சொன்ன வார்த்தை. That is the word of Eli. உனக்கு கிடைக்கும், You shall receive, உனக்கு நன்மை கிடைக்கும், you will receive goodness. உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை அப்படியே இருதயத்துக்குள் வாங்குகிறார். Now she received the word which was told that you will receive blessing, and the same word she received in her heart. இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to put forth another incident before you. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், Psalms which everyone knows it. 23ஆம் சங்கீதத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn our scriptures towards the Psalms 23. 23ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனம் Psalms 23 verses 1. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல தெரிந்த ஒரு சங்கீதம். The psalm which all our children know it well. கிறிஸ்துவ உலகத்திலே இந்த சங்கீதத்தை அறியாதவர்கள் ஒருவரும் இருக்கவே மாட்டாங்க. In this Christian world, there is no one who will not know this Psalms. சிறு வயதிலேயே சங்கீதத்தில் அதிகமான இந்த சங்கீதத்தை எல்லாரும் மனப்பாடமாக படிப்பை வைப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுவோம். And many, even in our childhood, we used to read this Psalms and we used to memorize this Psalms. இந்த சங்கீதம் ஒரு விசேஷிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். Now this Psalms is a special psalm. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்பு After Jesus Christ, கிட்டத்தட்ட 322 ஆண்டுகள், அதாவது ஒரு 300 ஆண்டுகள், around 300 years, இது இரத்த சாட்சிகளின் பாடலாக சொல்லப்பட்டது. it is told as the song of the martyrs. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையில Those who gave life for Jesus in those days, இந்த பாடல்களை இரத்த சாட்சி பாடலாக பாடப்பட்டது. this Psalms was sang as a song song for martyrs. இன்னும் சொல்ல போனால், If I tell further, அடக்க ஆராதனையிலே இந்த பொதுவாக இந்த சங்கீத புஸ்தகத்தை யூதர்கள் வாசிப்பார்கள். during the funeral service, Jews used to read this Psalms. இன்னும் மார்ட்டின் லூதர் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான், A man of God called Martin Luther, he says, வேதாகமத்தை ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை சுருக்க சொல்ல வேண்டும் என்றால் இந்த 23ஆம் சங்கீதம் என்று அவர் சொல்லுகிறார். from Genesis to Revelation, if you have to short the scripture and completely see it, it is what is written in Psalms 23, he says. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த சங்கீதத்தை அதிகமாய் விளங்கிக் கொண்டால் நாம் முழுவதுமாக அடையலாம் என்று அவருடைய ஒரு கருத்து. His opinion that he says, if you have to understand the scriptures, the Bible completely, or if you understand Psalms 23, it is enough that it is understood, then you can understand the entire scripture. இன்னும் 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்ததான கார் பார்த் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான், இது சங்கீதங்களின் புத்தகத்தினுடைய ஒரு சுருக்கம் என்று அவர் சொல்லுகிறார். Now there is another man of God who called Karl Barth, lived before 70 years. He says it is the consolidation of entire book of Psalms, is Psalms 23. இந்த சங்கீதத்திலும் மற்ற எல்லா வேதத்தை நீங்க வாசிக்கும் போதெல்லாம், When you read the Psalms and other scriptures, other chapters in Bible, அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் வாழ்ந்ததான வாழ்க்கையின்படி ஆடுகளை அந்த இடத்துல பலதையும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். and they talk about their sheep in many occasions in the scriptures. ஏனென்றால் Why? Because அவர்களுடைய தொழிலும் அவருடைய கலாச்சாரமும் அதோடு சேர்ந்து இருந்தபடியினால் அவர்கள் எல்லாரும் அதற்கு ஒப்பிட்டே பல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். because it was their profession, it was their culture to united in the sheep, so they keep talking about the sheep. எல்லா மிருகங்களிலும் Compared to all the animals, இந்த செம்மறி ஆடு என்பது ஒரு விசேஷமான ஒரு மிருகம். and the sheep is a special animal. நாம் எல்லாரும் ஆடுகளாக இருக்கிறோம். We are all the shepherd. அதற்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல பேசுகிறார். We are all the sheep. It is compared and spoke here. அந்த ஆடு எப்படிப்பட்டது என்றால், How the sheep is அறிவற்ற ஒரு ஆடு, a sheep without knowledge, அதற்கு உதவி தேவைக்கூடிய ஒரு ஆடு, sheep which needs help, அதற்கு வழி காட்டுதலை தேவைப்படுகிற ஒரு ஆடு, sheep which needs a leading, அதிகமான வியாதியில பாதிக்கப்படுகிற ஆடு, sheep which suffers much in disease, மேய்ப்பன் இல்லாததனால காணாமல் போடுகிற ஆடு, the sheep which gets scattered when not having shepherd, மேய்ப்பன் இல்லாதபடியினால் அது காயப்படுகிற ஆடாக இயற்கையாக தன்மையில சொல்லப்படுகிற ஆடினுடைய கருத்து. These are the qualities of sheep which gets wounded when the sheep are not led by the shepherds. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது, Now the psalmist David, when he wrote this psalm, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறேன் என்று துவங்குகிறார். he starts with saying a word, Lord is my shepherd. துவங்குகிற அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, When you read this word which starts this, மேய்ப்பரை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. it speaks about the shepherd. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லல. It does not say it's shepherd. கர்த்தர் மேய்ப்பராக இருக்க என்று சொல்லல. It doesn't say Lord is the shepherd.
கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். It says, Lord is my shepherd. கிட்டத்தட்ட 13 தடவை தனக்கும் தேவனுக்கும் இருக்கிற நல்ல தொடர்பை இந்த இடத்துல மிகப்படுத்தி பேசுகிறார். And he exaggerates the relationship with God and him around 13 times in this camp. எப்படி ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் பாத்தீங்களா? I told you, you have to rejoice and be glad and எப்படி sing. மலடியா இருக்கும் பொழுது, பிள்ளை பெறாத மலடி துக்கமுகமா இருக்கும் பொழுது எப்படி ஆனந்தத்தோடு பாடக்கூடியதான ஒரு வழிமுறை தான் கர்த்தர் இந்த சங்கீதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். As a barren woman, even before not begetting a child, if she has to sing and be glad, the same practice or the manner of way which is written here in the Psalms. அவர் என் மேய்ப்பர். He is my shepherd. 70ஆம் சங்கீதத்தை குறித்துக் கொள்ளுங்க. 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும், Psalms 80 verses 1 also. சங்கீதம் 77 20ஆம் வசனத்திலும், Also Psalms 77 verses 20. சங்கீதம் 95 7ஆம் வசனத்திலும், Psalms 95 verses 7. 100ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்திலும், Psalms 100 verse 3. ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், Book of Isaiah chapter 40 verses 11. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 இருந்து 16ஆம் வசனத்திலும், Ezekiel 34 from verses 11 to 14. இந்த 6 அதிகாரங்களிலும் In all these chapters, மறுபடியும் சொல்லுகிறேன், again I repeat, சங்கீதம் 80 1ஆம் வசனத்திலும், Psalms 80 verses 1, 77 20ஆம் வசனத்திலும், Psalms 77 20, 95 7ஆம் வசனத்திலும், Psalms 95 verse 7, 100ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலும், Psalms 100 verse 3, ஏசாயா 40 11ஆம் வசனத்திலும், Isaiah 40 verses 11, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 இருந்து 16ஆம் வசனத்திலும், Book of Ezekiel chapter 34 from verses 11 to 16. இஸ்ரவேலின் மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. It is said as the shepherd of Israel. ஆனால் But இங்கே தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், David in Psalms 23 says, என் மேய்ப்பர், my shepherd, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், Lord is my shepherd, நான் தாழ்ச்சியடையேன். I shall not want. அவர் தன்னையும் தேவனுக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பை பற்றி அந்த இடத்துல பேசுகிறார். He speaks about the wonderful relationship between him and God here. இன்னும் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? Further verses 2, அவர் he எங்களை அல்ல என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, makes me, not us, makes me to lie down in green pastures. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me beside the still waters. என்ன 3ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. Verse 3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, he restores my soul. தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். He leads me in the paths of righteousness for his name's sake. நான் I, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், though I walk through the valley of the shadow of death, பொல்லாப்புக்கு பயப்படேன். I will fear no evil. தேவரீர் For you are, எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லவில்லை. for you are with, என்னோடு கூட இருக்கிறீர். for you are with me, it says, not with us. உமது கோலும் Your rod, உமது தடியும் your staff, என்னை தேற்றும். they comfort என் me. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, You prepare a table before me in the presence of my enemies. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். You anoint my head with oil. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup runs over. முடிக்கும் போதுதான் ரொம்ப அருமையா முடிச்சிருக்கிறார். When he ends it, he finishes it wonderfully. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Surely goodness and mercy shall follow me all the days of my life. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். And I will dwell in the house of the Lord. எவ்வளவு பெரிய ஒரு உறவு அவருக்கு இருந்திருக்கும். See, a wonderful, a great relationship with good God. நமக்கு தேவைப்படுகிறதான பெரிய ஆசீர்வாதம் இது நமக்கு தேவை. And we need the great blessing which is this. We want this. அன்னாளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Just think about the life of Hannah. கணவன் வெறுக்கவில்லை. The husband did not hate her. கணவன் அன்புள்ளவர். Husband is loving. தனக்கு பிள்ளை இல்லாத போதும் When she had no child, நீ என்னை ஒரு குமாரனை போல நினைச்சு கொண்டு சொல்லுகிறார். and he says, consider me as one of your son. காயப்படுத்தல. He did not wound her. வேதனைப்படுத்தல. He did not grieve her. யாருக்கும் அந்த இடம் கொடுக்கல. He did not give space for others to speak. ஆனால் அந்த கணவருடைய வார்த்தையும் அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. But still the words of husband was not comforting her. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், Sometimes we think, மனைவியினுடைய வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தும் நினைக்கிறோம். we think the words of wife will comfort us. சில நேரத்தில் கணவனுடைய வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தும் நினைக்கிறோம். We think that the words of husband will comfort us. அது சில நேரத்தில் இருக்கிற துக்கத்துக்கு பொருந்தும். Sometimes for some sorrow and grief will that suit. அது சில நேரத்தில் அது உபயோகப்படும். Sometimes it will be useful for some அது situations. சில நேரத்தில் ஏற்றதாக இருக்கும். For sometimes it will be acceptable. ஆனால் ஒரு இடம் இருக்கிறது. But one place is there. யாராலும் மாற்ற முடியாத ஒரு இடம் இருக்கிறது. There's one place none can comfort it. யாருடைய
யாருடைய ஆறுதலும் அது போதுமானதா இருக்குது இருக்காது. None's comfort will suffice for that. அதனால அது தப்புன்னு கிடையாது. It doesn't mean it is wrong. அது நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. Our heart doesn't accept it so. அந்த துக்கத்தை அதை மேற்கொள்ள முடியவில்லை. Now that words was not able to be overcome by this grief. அந்த துக்கத்தை நாமளால மீள முடியவில்லை. We are not able to overcome this grief by this words of அந்த comfort. நேரத்தில் தான் That situation, அந்த ஏலி சொன்ன வார்த்தை அவர் கேட்ட உடனே when she heard the word of Eli, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. she was no more sad. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, கர்த்தர் விரும்புகிற ஒரு தனித்துவமான ஒரு நல்ல உறவை நாம் பலப்படுத்த வேண்டும். we have to strengthen the wonderful relationship with God, which the God desires actually. அதான் வாக்குத்தத்தத்தில் வாசிக்கிறீங்க. That's what we read in the promise. வலதுபுறத்திலும் We're right. இடதுபுறத்திலும் We are left. இடங்கொண்டு பெருகுவாயாக. You shall expand. எதில் பெருக வேண்டும்? What we have to expand? எவைகளில் பெருக வேண்டும்? We have to expand in what? எந்த விஷயத்தில் பெருக வேண்டும்? In which thing we have to expand? எந்த நன்மையில் பெருக வேண்டும்? In which goodness we have to expand? இந்த சங்கீதத்தில் நீங்கள் முழுதுமாய் வாசித்து பார்த்தால், When you see this Psalms completely, நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு காரியத்தையும் அதுக்குள்ளே அமைந்துவிடும். our entire life is completely consolidated inside it. நாம் அறிவற்றவர்களாக இருக்கலாம். We may be without knowledge. நமக்கு உதவி தேவைப்படுகிறதா இருக்கலாம். We may be needing help always. நமக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதா இருக்கலாம். We may need leading. நமக்கு அதிகமான வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். We may be grieved or affected by a lot of disease and சில நேரத்தில் sicknesses. காணப்படாமல் போனவர்களா இருக்கலாம். Sometimes we may be lost. சில நேரத்தில் காயப்பட்டவர்களா இருக்கலாம். Sometimes we are wounded. ஆனால் இந்த சங்கீதத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார்? But when he ends his Psalms, how he ends it? என் ஜீவனுள்ள நாளெல்லாம், All the days of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நாளிலும், In all the days of my life, meaning every day of my life, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். goodness, surely goodness and mercy shall follow me. பெற்றது போல சொல்லல, It doesn't say that you're born. கிடைச்சதுனால சொல்லல, It doesn't say that you have already received it. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். It says it shall follow me, meaning goodness and mercy shall follow me. மட்டுமல்ல, Not only that, நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். and I will dwell in the house of the Lord forever. காரியங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவரை விட்டு நான் பிரிப்பவன் யார்? If the thing shall come to pass or fail, but who shall separate me from him? எதிர்பார்க்கிற முடிவை அவர் தருகிறவர். He is the God who gives the expected end. விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். The God who approves your petitions and supplications. அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். The God who sees our tears. நம்மிடத்திலே உறவுகள் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர். He who wants our relations to be strengthened with him. குடும்பங்களில் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று The விரும்புகிறவர். God desires to be one in fellowship in family. ஆனாலும் ஒருபோதும் But one thing, தேவன் வைக்கக்கூடிய இடத்தில் ஒரு மனுஷனையும் வைக்காதீர்கள். do not keep any man in the place where God has to be kept. அது நமக்கு மிக ஆபத்தாகவே சில நேரங்களில் முடிந்துவிடும். It will end in a dangerous state for us. சில நேரத்தில் கணவன் சில வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தாலும், Even sometimes when husband gives a words of comfort, அந்த வார்த்தை அவளை ஆறுதல் படுத்தவில்லை. that word did not comfort her. அந்த ஆறுதலான சத்தம் அவளுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. The voice of comfort was not sufficing her. ஆனால் தாவீது சொல்லுகிறார், But David says, அவர் என் மேய்ப்பர், He is my shepherd. அவர் என்னை தாழ்ச்சியடைய விட மாட்டார். He will not, I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர். He who makes me lie down in the green pastures. அவர் என்னை தண்ணீர் அண்டையிலே கொண்டு போகிறவர். He leads me beside the still waters. என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். He restores my soul. என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். He leads me in the path of righteousness. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. ஏன்? Why? என்னோடு கூட இருக்கிறீர். You are with me. உமது கோலும் Your rod, உமது தடியும் your staff, என்னை தேற்றும். they comfort me. என் சத்துருக்களுக்கு முன்பாக, Oh, before my enemies, எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமாக, before those who raise and stand against me, எனக்கு விரோதமாக வழக்காடுகிறவர்களுக்கு விரோதமாக, those who fight and advocate against me, நான் அழிந்து போயிட மாட்டானா என்று சொல்லி கங்கங்கட்டி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு those who are விரோதமாக, looking at me that when I will perish and be destroyed, ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவாராம். the Lord God will prepare a table for me. அந்த பந்தியிலே அமர வைப்பாராம். He will make me to sit down at the table. அந்த பந்தியிலே யாரு உட்கார்ந்திருப்போம்? In that table, who and who will be என் sitting? சத்துருக்களுக்கு முன்பாக Before the table, my நீர் enemies, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி you prepare a table. என் தலையால் என்னையில் அபிஷேகம் You பண்ணுகிறீர். anoint my head with oil. சத்துருக்களுடைய பாத்திரம் அல்ல,
not the cup of the enemy. என் பாத்திரம் நிரம்பி வழியும். My cup runs over. எனக்கு கர்த்தர் நிரப்புவார். God will fill it over. அறிவற்றவனாக இருக்கிறவன் என்னை நிரப்புவார். Oh, I am without knowledge, but he will still fill me. எனக்கு உதவி அற்றவனாய் இருக்கிறவனுக்கு உதவியாய் இருப்பார். I am having no help, he will be my help. எனக்கு வழிகாட்டுதல் இல்லாத எனக்கு அவர் வழிகாட்டியாய் இருப்பார். I have no guide and leading, but he will be my guide and my leader. அதிகளவிலே வியாதியினால் பலவீனப்படுகிற எனக்கு அவர் மேய்ப்பராக இருப்பார். Oh, I'll be grieved and sickness and disease, but he will be my shepherd. சத்துருக்கள் நினைக்கிறார்கள் Enemies may think இவன் காணாமல் போவான். he will be lost. சத்துருக்கள் நினைக்கிறார்கள் Enemies will think இவள் காணாமல் போவாள். she will be lost. சத்துருக்கள் நினைக்கிறார்கள் Enemies will think வாலிபன் தொலைந்து போவான். youth will be destroyed and lost. சத்துருக்கள் நினைக்கிறார்கள் Enemies will think இந்த சபை ஒளிந்து போகும். this church will be perished and destroyed. சத்துருக்கள் நினைக்கிறார்கள் Enemies will think மாண்டு போய்டும். they will perish. இல்ல பிள்ளைகளே, No, my children. ஆண்டவர் கட்டுகிறவர், The Lord God who rebuilds it. அவர் பந்தியை ஏற்படுத்துகிறவர், The God prepares a table. அவர் என்னை அமர செய்கிறவர். The God makes me to sit down. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் All the days of my life, என் சதா காலங்களிலும் every day, all the days of my life, எனக்கு நன்மையே தான் தருவார். he will give me only goodness. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், Maybe you can say நன்மை எனக்கு வருகிறது தீமையாக சில நேரத்தில் இருக்கிறதே. sometimes the goodness which comes to me, it becomes evil. சில நேரத்தில் அது தீமை போல தோன்றுகிறது. It may look like evil. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கேதுவாகவே முடிய பண்ணுகிறது. For the Lord God does everything for them those who love him. ஒருவேளை தீமை போல நீங்க நினைக்கிறீங்க. You may think that it's looking evil. ஒருவேளை அன்னாளை போல நீங்க துக்கமுகமாக இருக்கிறீங்க. Maybe like Hannah, your face is so sad. ஆனால் அதை நன்மையாய் முடிக்க பண்ணுகிறவர். But the God will end and finish it with goodness. மட்டுமல்ல, Not only that, அது தொடருங்க. it will continue. அது கிருபையினால் தொடருங்க. Now the goodness and mercy shall follow. வேதம் என்ன சொல்லுகிறது? What does scripture says? நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறுவீர்கள். You shall receive grace over grace. எதற்கு கிருபை? Why do you need grace? தகுதி உள்ளவனுக்கு கொடுப்பது கிருபை அல்ல. Grace is not given to the qualified. தகுதி இல்லாதவனுக்கு, Those who are not qualified. வாழ தெரியாதவனுக்கு, Those who are not able to live. அறிவில்லாதவனுக்கு, Not having knowledge. வழி தெரியாதவனுக்கு, Not knowing the way. வாழ்க்கை தெரியாதவனுக்கு, Not knowing the life. புத்தி தெரியாதவனுக்கு, Not having knowledge. உலகம் என்று எது என்பது அறியாமல் Not knowing இருக்கிறவனுக்கு what is the world. கிருபையை தருவாராம். He gives grace. எதற்காக? He gives mercy. தப்பித்துக் கொள்ளும்படியாக, To be escaped. சிக்காமல், Not to get caught. தீமையிலே சிக்காமல், Not to get caught in evil. துன்பத்திலே மாண்டு போகாமல், Not to perish in grief. வேதனைகளே மாண்டு போகாமல், Not to perish in sorrow. அந்த கிருபை சார்ந்து கொள்ளும். That they'll lean on the mercy. இந்த 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, Psalms 23 says, ஒரு பக்தன் சொல்லுகிறான், a man of God says, அந்த ஆடு, that sheep, அந்த ஜீவன், that life, அந்த மிருகம் that animal, தன்னையும் பாதுகாக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளாத ஒரு மிருகமாம். the animal which doesn't know how to rescue or protect and preserve சில itself. பேர் சொல்லுவாங்களே, Some say, உங்களுக்கு ஞானமே இல்லீங்களே, you have no wisdom, உங்களுக்கு புத்தியே இல்லீங்க, you have no knowledge. உங்களை எப்படி கரை சேர்க்கிறதுனே தெரியல. I don't know how to take you to the end. சில பேர் சொல்றோம்ல, Some say, என் பிள்ளை எப்படி கரை சேர போகுதுன்னு தெரியலையே, I don't know how my child is going to live. என் பிள்ளை எப்படி உயர போகுதுன்னு தெரியலையே, I don't know how my child is going to be lifted up. தன்னை பாதுகாக்கிறதுக்கு தெரியாம இருக்குதே. The child is not knowing how to preserve and protect. வேதம் சொல்லுகிறது, Scripture says, மேய்ப்பரை காண்பியுங்கள், show them the shepherd. அந்த நல்ல மேய்ப்பன் நல்ல வழிகளிலே நடத்துகிறவர். The good shepherd leads them in the good way. நம்முடைய வேதனைகளுக்கு மாறாக அவர் போதுமானவராய் இருக்கிறார். Oh, compared to our grief, he is sufficient to us. அவரை சார்ந்திருக்கிற ஒரு ஆடு, The sheep which completely leans onto him. அவரை சார்ந்திருக்கிற ஆடுகளாகவும் இருக்கிறோம். Also we are the sheep leaning on complete to him. Mark the word, குறித்துக் கொள்ளுங்கள், Mark the word. அவரை சார்ந்திருக்கிற ஆடுகளாகவும் இருப்போம். We will be the sheep completely leaning onto him. அவரை சார்ந்திருக்கிற ஆடு, The sheep which is completely leaning onto him. தேவனிடத்தில் நமக்குள்ளே ஒரு தனிப்பட்ட நல்ல ஒரு நெருங்கிய அனுபவத்தை உண்டாக்குவதற்காக தான் கர்த்தர் அதிகமாக பிரயாசப்படுகிறார். That the God is laboring so much that we should have a deep, strong and wonderful relationship with God. இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு, And to receive this experience, இதை அறியதான் to more and more we know, ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். only then we can receive the joy. சும்மா கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க என்று சொன்னால் பேசலாம்.
Or if you say just clap your hands and talking in unknown language, you can still talk. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபைதான். It is a grace which the Lord God has given ஆனால் to us. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? But what does scripture say? யானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says when you meditate, the fire shall come upon. நீங்கள் அந்நிய பாஷைகள் பேசும் பொழுதும், When you talk in unknown language, தேவனோடு பேசும் பொழுதும், when you speak to God, நீங்கள் கர்த்தரிடத்திலே எனக்கு இப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் என்று அறிக்கையிட்டு சொல்ல the more you confess to the Lord, saying, you are my like these, you are my like that, நான் தாழ்ச்சி அடையேன், shall not lack. மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு நான் பயப்படேன், I shall not fear the shadow of death. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், For you are with me, O Lord. என்னை நடத்துகிறீர், You leadeth me. எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர், You prepare a table before my enemies. என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர், Oh, you anoint me. என் பாத்திரம் நிரம்பி வழியும், My cup shall run over. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று நினைத்து All the days of my life, goodness and mercy shall follow. You will count and you will think this again. அதை சிந்தனைக்குள் கொண்டு போகும் பொழுது, When you take this into your thoughts and mind, இருதயத்துக்குள் விசுவாசிக்கப்படும் பொழுது, when you believe this in your heart, ஆனந்தம் தானா வருங்க. automatically joy will come நீங்க inside. ஆனந்தத்தை தேடி என்னென்னவோ பண்றீங்க. To receive the joy, to seek the joy, you do so many things. அதனால தான் முதல்ல சொன்னேன், That's why I told you first. அந்த துக்கம் எதினால் வந்தது என்பது அவனுக்கு நல்லா தெரிகிறது. She knew it well, what was the cause, reason for the grief. ஆனால் ஆனந்தமாய் பாடுவது எப்படி என்று தெரியவில்லை. But she did not know how to sing with joy. சரியான இடம், Right place, சரியான காரியம். right thing. தாவீது சொல்லுகிறது போல, As like David says, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மேய்ப்பரை பிடித்துக் கொள்ளுவோம். let's hold on to the shepherd in our இந்த life. மேய்ப்பன் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறார் என்பதை சுருக்க சொல்லி என் பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். This shepherd in the New Testament, what he has done, let me tell you in short, and I want to conclude my message. ரொம்ப கவனமாய் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்காமல் ரொம்ப கவனமா கேளுங்க. Do not scatter your mind, pay attention and listen to me. ஒரு வார்த்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். And every word which the Lord God gives to us, even a word will completely change our life. ஒரு எழுத்து நம்மை மாற்றிவிடும். A letter will change our life completely. எபிரேயர்காரனுக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn towards the book of Hebrews. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், The book of Hebrews chapter 10. 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். Let me tell you from verses 19. இந்த நல்ல மேய்ப்பர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? Now what this good shepherd has done to us. அன்னாளுடைய வாழ்க்கையிலே இருந்த காரியத்தை பார்த்தோம். We saw the things that was there in the life of Hannah. எப்படி ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். We saw how we should be joyful or be glad and அந்த sing. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது எதையெல்லாம் சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ந்தார் என்பதை கவனித்து பார்த்தோம். In the Old Testament we carefully saw what David said, how he rejoiced in the Lord. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, In this time of New Testament, புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் by the blood of new covenant, நமக்கு என்ன ஆனந்தத்தை தந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டால், if we understand what joy, what gladness he has given to us, நமக்குள்ளே ஆனந்தமாய் நாம் மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். we will always be glad and be joyful in our life. 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in verses 19, வாசித்தால் மிக நலமா இருக்கும். it will be வாசியுங்கள். good if you read it. ஆகையால் சகோதரரே, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகாசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the glory name of the Lord. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, in the Old Testament period, இந்த ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ளே லேவியன் மட்டும் தான் பிரவேசிக்க முடியும். In the tabernacle, inside the tabernacle only the Levites is allowed to go inside. இங்கே எபிரேயக்காரனுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், now we can read here what is written in this book of Hebrews. நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே to enter into the holiest, பிரவேசிப்பதற்கு, to enter into the holy place, இயேசு
இயேசுவானவர் Jesus Christ, தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறபடியால் he has given a new and living way consecrated for us through the veil that is his flesh. இது ஒரு ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய மாதியின் வரைபடம். It is the model of the tabernacle which is displayed here. இந்த ஆசரிப்பின் கூடாரம் உடன்படிக்கை எப்படிப்பட்ட திசையில் இருக்கும் என்றால், Now this tabernacle, the ark of covenant, in what direction it will be? சிஸ்டர்ஸ்மார் உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் பக்கம் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். The ark of covenant will be in the side where the sisters are sitting. இந்த பக்கத்துல ஒரு திரைச்சிலை இருக்கும். நான் அதே அந்த டைமென்ஷன்லயும் சொல்றேன், அந்த திசையிலும் நான் சொல்றேன். I'm giving you the dimensions and also giving you the direction. இந்த பக்கத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். This side will be the ark of covenant. இதுல திரைச்சிலை இருக்கும். There will be veil. இந்த இடத்துல தூபபீடம் இருக்கும். Now we can see there will be incense altar. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாத்தீங்களா, அது மேகத்துல சமூகத்தின் அப்பத்தினுடைய மேஜை அந்த இடத்துல இருக்கும். Right side there will be a table of shewbread. இந்த இடது பக்கத்துல இந்த இடத்துல குத்துவிளக்கு இருக்கும். Now the left side you will be having the lampstand. இப்போ இதுல ஒரு திரையை போட்டு, இந்த பீட்டர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு திரையை போட்டு அதுக்கு மேல அவுட்டர் கோட் இருக்கும். Now there will be a veil and after that there will be an outer coat. இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது என்று யாரும் பார்க்க முடியாது. No one will be able to see what is there inside the holy place. பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். Only the high priest can enter into the holy place. ஆசாரியர்களும் பிரவேசிக்கலாம். Also the priest can also enter. யார் என்றால், Who it is? யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளிலே லேவியனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் மாத்திரம் தான் இதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். Now in midst of 12 sons of Jacob, those who are from the tribe of Levites are only allowed to enter inside this. அவர்கள் இந்த மேஜை மேல வைத்திருக்கிற அப்பத்தை பார்க்கலாம். They can see the shewbread kept on the table. இந்த மேஜையை பார்க்கலாம். They can see the table. இந்த குத்துவிளக்கை பார்க்கலாம். They can see the lampstand. அந்த குத்துவிளக்கிற எரிகிறதான வெளிச்சத்தை பார்க்கலாம். They can see the light coming out of the lampstand. இந்த இடத்துல இருக்கிற தூபபீடத்தை பார்க்கலாம். They can see the incense altar there. வெளியே யாரும் பார்க்க முடியாது. They cannot see outside. கூட பிறந்ததான பங்காளி பசங்க கூட பார்க்க முடியாது. Now also the cousins, those who are born along, they cannot also see. அப்படி என்றால் What that means is, யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளிலே மற்ற யாரும் பார்க்க முடியாது. லேவியினுடைய வம்சத்தில் வருகிறவர்கள் மாத்திரம் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். the 12 tribes of Jacob, the 12 sons, out of which 11 tribes cannot see and also they cannot enter. Only the Levites are allowed to enter it. அப்போ லேவியன் உள்ளே வந்து, Now the Levites come in. அங்கே என்ன இருக்கிறது என்று அவன் வெளியே வந்து சொன்னால் தான் வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரியும். Unless the Levite goes out and says what is there inside, people will not be known it. அங்க குத்துவிளக்கு இருக்கும். There will be a lampstand. அங்க ஒரு திரைச்சிலை இருக்கும். There will be veil there. அதுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி, அந்த இடத்துல மகிமையாய் கர்த்தர் பேசுகிறார். Inside that there is an ark of covenant where the glories of God speaks. இந்த இடத்துல மேஜை வைச்சிருக்கிறதான அப்பம் இருக்கும். There will be a table above which there will be a shewbread. அந்த அப்பத்தை எடுத்து ஆசாரியன் சாப்பிடலாம். Now the priest can eat that bread. இப்படி எல்லாத்தையும் இந்த லேவியன் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். Now the Levite can go only and teach them what is there inside. இந்த வெளிச்சத்தை அந்த இடத்தில் அவர்கள் உள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரு கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். Now God has given him eyes to see that what is there inside. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கலையே. But that thing is not given to everyone. அப்படினா தேவன் பட்சபாதம் உள்ளவரா? Does it mean that God is God of partiality? ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அவர் செய்கிற செயல்பாடு செய்கிறவரா? Is the God then allow only a group of people? அதெல்லாம் இப்ப விளக்கன நேரம் இருக்காது. If I explain you, I don't have time. ஆனால் இப்போ என்ன சொல்லுகிறார்? But what does it say is, இந்த எபிரேயக்காரன் அந்த சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? what it says in the book of Hebrews, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, to enter inside the holy place, இங்கே போடப்பட்டிருக்கிறதான அந்த திரைச்சிலையிலிருந்து உள்ளே வருவதற்கு, to come inside from the veil which is there, which is covering the holy உள்ளே place, என்ன இருக்கு என்று பார்ப்பதற்கு, to see what is there inside the holy place, இயேசுவானவர் Jesus Christ, தமது மாம்சமாகிய திரையின் வழியாக, by the flesh which is his veil, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால், he has brought a new and a living way which he consecrated through the veil that is his flesh. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Just think this. பல நாட்களாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. For so many long days somebody is talking about something which is wonderful. ஒரு அழகான ஒரு ஊட்டியை பத்தி பல நாட்களாக நாம இப்படி இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். We talk so much about you Ooty is so good, it will be looking so good, it will be so wonderful, etc. அந்த மலை தேசம் அழகா இருக்கிறது. That the land of mountain is so wonderful. அந்த கனடா தேசம் அழகா இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய நடத்திப்புக்காரர் போய் பார்த்துக்கிட்டு வந்து நம்ம இடத்துல அறிவிக்கிறாங்க. A pastor went to Canada, he comes back and tells how Canada is, it's so good, etc. அதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து
கொடுத்திருக்கிறார். God gave him an opportunity. அந்த வாய்ப்பை பார்த்த அந்த கண்கள் மாம்ச கண்கள்னால இப்ப அதை விவரித்து சொல்லுகிறாங்க. And with the opportunity given to that eyes, the eyes of flesh, he came, he saw, he comes and explains and describes it. ஆனால் நாம போய் பார்க்க முடியாது. But we did not go and see that. அழகா இருக்குது. It is good. நல்லா இருக்குது. It is wonderful. பார்க்கணும்னு ஆசை. We have a desire to see. எப்படி உள்ள போறது? How to enter in. நமக்கு பணம் இல்ல. We are not trained. அதற்குரிய தேவைகள் இல்ல. We have no money, we have no supplies for that. அதற்குரிய சூழ்நிலைகள் இல்ல. No situations. ஆனால் But கிருபையில் உள்ள ஆண்டவர் gracious God மண்ணுலகத்தில் நமக்காக இறங்கி வந்து came down to this world of mankind, மாம்சமாகிய கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்து came down as a flesh, which is Jesus Christ. நுழைய முடியாத நமக்கு, We who are not allowed or able to enter in, பார்க்க முடியாத நமக்கு, who we are not allowed to see, காணும்படியாக, to see that, புசிக்கும்படியாக, to eat that, உட்கொள்ளும்படியாக consume that. அவர் என்ன செய்தார்? What it is, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். he brought a new and a living way, பழையதல்ல, not the old. புதியதும். New, புதியது என்றால் என்ன? what does new mean? பழையவைகள் ஒழிந்தது. All old is past, பழையவைகள் எல்லாம் முடிந்து விட்டது. old is finished. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், That's why Jesus said, நான் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். he says, I am the end to the law. எல்லாம் முடிந்தாயிற்று. Everything is finished. உங்களுக்காக ஆக்கினை தீர்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். I have accepted the condemnation upon me for your sake. நீங்க தண்டிக்கப்படணும். You have to be punished. நீங்க அதுல நீங்க கொல்லப்படணும். You have to be slain or suffered. ஆனால் பிதா என்ன செய்தார்? But what Father did, நீங்களும் நானும் செய்த எல்லா தப்பிதங்களையும் for all the sins or trespasses of you and me, குமாரன் மேல வைத்து he kept it on the Son. சிலுவையில் அங்கே கேடாக In the cross, இரத்தத்தை கொடுத்து he shed his blood. ஒவ்வொரு அடியிலும் அடிக்கப்பட்டு, And every stripe he was striped. இன்னும் அதை சொன்னால் அழுகை வரும். If I tell, you will start to weep. இயேசுவினுடைய சரீரத்தை அந்த சவுக்கினால் அடிக்கும் பொழுது, When Jesus was whipped by that whip in his body, கொக்கி போல ஒன்று இருக்குமா? it will have a hook. அந்த கொக்கி போய் சரீரத்தில் குற்றி Now the hook will pass into the body, அந்த சதையை பிச்சு வெளியே எடுத்து வருமா? and the hook will bring out tear the flesh and bring it. எல்லா சதைகளும் சிதைக்கப்பட்டு விட்டுடுச்சு. All the flesh is torn. இப்ப இயேசுவை சிலுவையில் அடிக்க வேண்டும். Now Jesus has to be crucified at the cross. எப்படி இருக்கும் பாருங்க. See how it would be. எப்படிப்பட்ட நிலை இருக்கும் பாருங்க. How the state would ஒரு be. சின்ன பெட் சோர் வந்துச்சுன்னா, If we have a small bed sore, நம்மளால படுக்க முடியாது. we are not able to lie down. ஆனால் இயேசுவை என்ன செய்தார்கள்? What they did to Jesus is, அவர் சிலுவையில அடித்து they crucified him the cross. அங்கே கேடாக தொங்கி, He was hanging முதுகில காயங்கள், he was hanging brutally, and முதுகில முழுசுமாக காயம், wounds on the back completely, முதுகில எலும்பு தெரியத்தக்கதாக காயங்கள், wounds which were showing up his bones. அவரால தொங்க முடியல. He was not able to hang. நல்லா பாருங்க. See it well. சில பேர் சிலுவையில சில பேர் சிலுவையில இல்ல, சில பேர் வியாதிப்படுகிற நேரத்துல Sometimes people when they are grieved, தொங்கும் பொழுது when they hang, முதுகிலே இருக்கிறதான அந்த காயத்தை நிமித்தமாக because of the wound in their back, இப்படி அவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பார்கள். they'll be sitting or hanging like அது this. என்ன செய்யும் என்று சொன்னால், What does it mean is, மூச்சு கூட விட முடியாது. it will not allow them to 6 breathe. மணி நேரம் உங்களுக்காக எனக்காக அவர் மூச்சை பிடித்துக் கொண்டே இருக்கிறார். 6 hours for you and me, he was holding his breath. இப்படி தொங்கினா பரவாயில்லைங்க. If it is hanging straight, it's இப்படி okay. தொங்குகிறார். He was hanging cross. அவருடைய கைகளில் ஆணிகள் இந்த இடத்தில் அல்ல. His nails was not in his place. இங்கே அடித்தால் கிழிந்து விடும். If it was here, it will be torn. அதற்காக இங்கே அடிக்கப்பட்டது. So it was torn inside. இங்கே அடிக்கப்படுகிறது. It was torn there. தொங்குகிறார். He was hanging. தொங்குகிறார். He was hanging. இருந்தாலும் Even if it அந்த ஜீவனை அவர் விடவில்லை. he did not leave his life. காடியை ருசித்த பின்புதான் When he tasted the gall, சொல்லுகிறார், he says, முடிந்தது என்று சொல்லுகிறார். he says it is finished. சாத்தான் உயிர் எடுக்கவில்லை. It's not Satan who took his life. சாத்தான் உயிரை எடுத்துக்கொள்ளவில்லை. It's not Satan who took his life. அவரே ஒப்பு கொடுத்தார். He himself gave it. தம்மை தாமே சிலுவையில நமக்காக அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். He himself gave his life for us. எதற்காக அந்த ஜீவன்? Why he gave his life? எதற்காக அந்த புதியதான மார்க்கத்தை ஏற்படுத்தினார்? Why he gave a
new way, இரத்தத்தினால உள்ளே பிரவேசிக்கும்படியாக, to enter inside by the blood, தைரியத்தோடு உள்ள வரும்படியாக, to come inside with courage, தைரியத்தோடு அவரோடு பேசும்படியாக, to speak to him with courage, தைரியத்தோடு அவரோடு சம்பாஷணம் பண்ணும்படியாக, oh, with courage to interact with him, தைரியத்தோடு தனித்துவமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தைரியத்தை வெளிப்படுத்தும்படியாக, to reveal the courage when we are alone, with the courage that God gives, அவருக்காய் வாழும்படியாக, to live for him, அவருக்காக ஜீவனம் செய்யும்படியாக. to live for him. அந்த அன்னாள் என்ன செய்தால்? What Hannah did, துக்கம்தான், yes, sorrow, வேதனைதான், yes, sadness, ஆனால் but still, ஏலி ஒன்று சொல்லுகிறார். when Eli said something, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, your petition is heard, அந்த விண்ணப்பத்தை கேட்க பண்ணினார் என்று விசுவாசித்த உடனே when she believed that her petition is heard, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. her face was no more sad. எத்தனை மனுஷர்கள் நம்மளை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். So many men, so many people are grieving us and making us sad. ஏன் அந்த துக்கத்தை சுமக்கிறீர்கள்? Why do you bear this sadness? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, All your burden and heavy laden, நீங்கள் எல்லாரும் all of you, என்னிடத்தில் வாருங்கள், come on to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று He சொன்னார். said, I will give you rest. யார் அந்த இளைப்பாறுதல் தர முடியும்? Who can give you rest? அது தொடரும், It will continue. இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்க It போகிறது. will going to keep continue. அதற்காக தான் அந்த எபிரேயக்காரனுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், That's what in Hebrews it is written. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறபடியினால், Because we have received this great blessing, இப்படிப்பட்ட நம்பிக்கை நாம பெற்றிருக்கிறபடியினால், because we have received this great hope, அசையாமல் நீங்கள் உறுதியாயிருங்கள். be firm, not moving. 23ஆம் வசனத்திலே Verses 23, அவர் நீங்க அசதியா இல்லாமல் not without wavering. உறுதியாய் இருக்க கடவோம். Let's be firm. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, He who promised is faithful. மேலும் Above that, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனித்து பாருங்கள். and let us consider one another in order to stir up the love and good works. ஏலி கவனித்து பார்த்தான். Why you have to stir up? அவள் ஏன் அழுகிறாள் என்று கவனித்து பார்க்கிறாள். Why he saw she was crying. உங்கள் அருகிலே ஒருவர் அழுது கொண்டிருப்பாரானால், By the side of you, if someone is crying, கவனிங்க, look at them, கேளுங்க. ask them, சிஸ்டர் என்ன பிரச்சனை? sister, what is your என்ன problem? பாடு? Why suffering? ஏன் உங்களுக்கு துக்கம்? Why you have sorrow? இயேசு இருக்கிறாருங்க, Jesus is there. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வாருங்க. God will do good to you. ஏலி சொல்லுகிறான், Eli said, நல்ல கையடி, clap your நல்ல hands, ஜெபமனே. pray it well. எதற்கு? Why? அன்புக்கும் For the love நற்கிரியைகளுக்கும் and for the good works ஏவப்படும்படி to be stirred up. நீங்கள் ஒருவருக்கொருவர் கவனித்து Now you have to consider சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். not forsaking the assembly of ourselves இந்த together. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, Some forsake the assembly of God. நீங்கள் விட்டு விடாமல் இருங்கள். You do not forsake the assembly of God. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, Another translation says, 24ஆம் வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. another translation translate verses 24 like this: கடவுள் தாம் வாக்களித்ததான அனைத்தையும் the God, whatever he has promised, உண்மையோடு அவர் நிறைவேற்றுவதால், because he fulfills it faithfully, ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிப்பதற்கும், for everyone to love one another, ஒவ்வொருவரும் நல்ல செயல்களை செய்வதற்கும், for everyone to do good works, நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு மற்றவர்களை தூண்ட முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுவோம். let us all consider carefully how to stir up one another. கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. Do not say you will not get it. ஒருவரை கவனிச்சு பாருங்க. Now consider or pay attention to one another. தாங்க முடியும்னா தாங்குங்க. If you are able to bear them, bear them. உதவி செய்யக்கூடிய கரங்களை கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தார், உதவி செய்யுங்க. If you have hands, if the Lord God has given a helping hand, help the others. கவனிக்க சொல்லுகிறார். He says to consider, எனக்கு என்னங்க பாடு, what suffering for me, நான் பாட்டு போகட்டும். let me go like this. கர்த்தர் அவர்களிடத்தில் பிரியப்படுகிறவரும் அல்ல. God is not pleased on them, those who not consider others. அற்புதமான தேவன், A wonderful God. ஆண்டவர் நம்முடைய நற்கிரியைகளில் பெருக வேண்டும் என்று விரும்புகிற தேவன். God wants us to multiply in our good works. ஆண்டவர் தம்முடைய சாயலிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். God has created and formed us in his own image. நம்முடைய ரூபத்தின்படியே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். God has formed us in his own image. ஏன்? Why? ஏன்? Why? என்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், Man who is created by me, என்னாலே ஏற்படுத்தப்பட்ட மனுஷன், man who is formed by me, இழந்து போயிட்டான். he has lost. நன்மைகள் இல்ல, There's no goodness, ஆசீர்வாதம் இல்ல, no blessings. அவனால விடுதலை அடைய முடியவில்லை. He is not able to get delivered. அவன் அங்க கேடா இருக்கிறான். He is in great terrible நான் state. இறங்கி போகிறேன், Let me go down. அவனுக்கு உதவி செய்கிறேன், I'll help him. அவனுக்காக நான் வழக்காடுகிறேன், Let me advocate for him. அவனுக்காக பேசுகிறேன் என்று சொல்லி Let me speak to him. அந்த சாயலை வெளிப்படுத்துகிறார். And the God reveals his image. சபை கூடி வருதல் என்பது The assembly of God, கர்த்தர் நமக்கு தொழுகிறது மாத்திரமல்ல,
Not only God touches us, கவனித்து பார்க்கும்படியாக to consider it carefully. மற்றவர்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் If we have the word which encourages others, அதை தயவாக தடையில்லாமல் பேசுங்கள். please speak to it without any hindrances. நடக்காது என்று சொல்லாதீர்கள். Do not say it will not happen. வாய்க்காது என்று Do சொல்லாதீர்கள். not say it will not come to pass. உருப்பட மாட்டான்னு சொல்லாதீங்க. Do not say he is useless. அது சாத்தியமே இல்லாலும் பரவாயில்ல. Even it is impossible. அது வாய்ப்பே இல்லனாலும் பரவாயில்லைங்க. Do not, even if there's no chance. அவன் மாற முடியாதவனா இருந்தாலும் பரவாயில்லைங்க. Even if he cannot change. உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்லைங்க. Even the world can resist against. பிசாசினுடைய வல்லமையினால அடிபட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. Even if be affected by the powers of the devil. ஏவப்படும்படியாக, To stir up, பலப்படும்படியாக, be strengthened. ஒரே ஒரு வார்த்தை, Only one word. ஒரே ஒரு வார்த்தை, Only one word. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தந்திருக்கிறார். He has given us a new and a living way. உள்ளே வாங்க, Come inside. அப்பத்தை பிள்ளுங்க, Take the bread. வெளிச்சத்தை பாருங்க. See the light. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் நன்மை தருவார். God will do good. பழைய ஏற்பாட்டு காலத்துல The Old Testament. வேதம் நெடுநாட்களாக எல்லார் கையிலும் இருக்கவில்லை. Now the book of law, the scripture was not given in everyone's hand. ஆலயத்தில் இருக்கும், It will be there in the temple. வீட்டுக்குள் கொண்டு போக முடியாது. They cannot take it to the house. அவர்கள் மாத்திரம் வந்து வாசித்துக் கொள்ளலாம். They can come and they can read maybe. அதனால் தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது That's why when Jesus stood up to preach, அவருக்கு வாசிக்க வேண்டியதான ஏசாயா நிருபத்தை வரும்போது அந்த பகுதி அன்றைக்கு வருகிறது. the book of Isaiah that chapter was given to him. ஆனால் கவனித்து கேட்பார்களாம். But they will carefully listen to it. கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் பழைய ஏற்பாட்டினுடைய முழு ஆகமங்கள் உள்ளே சேர்க்கப்பட ஆரம்பிக்கிறது. And before the birth of Christ, around 200-300 years, the Old Testament was gathered. அந்த லேவியன் சொல்லுவானே, Levite will say, அங்க ஒரு மேஜை இருக்கும்பா, there'll be a table, அங்க ஒரு அப்பம் இருக்கும்பா. there'll be sea bread. அந்த மேஜை அந்த லேவியன் சொல்லுவான், Levite will say, இடது பக்கத்துல ஒரு குத்துவிளக்கு இருக்கும்பா, left side there's a அதுல lampstand, வெளிச்சம் வரும்பா, the light will be இதுல there, தூபபீடம் இருக்கும்பா, incense altar, இதுல திரைச்சீலை தொங்கும்பா, there'll be veil hanging, அங்க உடன்படிக்கை இருக்கும்பா. ark of covenant inside. இதெல்லாம் பார்ப்பதற்கு, இதெல்லாம் சொல்வதற்கு மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். நாம வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். Now we can imagine only the Levites is able to say, and he is only authorized to say that. ஆனால் இப்பொழுது But now, வார்த்தையை புசிப்பதற்கு, to consume the word, வெளிச்சத்தை பார்ப்பதற்கு to see the light, நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். he has given in our hands. எப்படி இது கிடைச்சிச்சு? How did we get this? எப்படி இதை பெற்றுக்கொண்டோம்? How we received it? நம்முடைய முயற்சியா? Is it our trials? நமக்கு இருக்கிற தாளந்தா? Is it our talents? நமக்கு இருக்கிறதான புத்தி கூர்மையா? Is it our sharpness of mind? நமக்கு இருக்கிற படிப்பறிவா? Is it our education? நல்ல குடும்பத்துல பிறந்ததுனாலயா? Because we're born in good family. இயேசு எனக்காக சிந்தின இரத்தத்தினால், By the blood which Jesus has shed for me. அந்த இரத்தத்தினால் எனக்கு நம்பிக்கை வருகிறது. By that blood I get hope. அந்த இரத்தத்தினால் உண்டாகிற நம்பிக்கையை என் இதயத்தில் ஏற்றுக்கொள்றேன். I accept that hope which is by the blood of Jesus Christ. கண்களை மூடுவோமா? Let us close our eyes. கண்களை மூடி கொஞ்ச நேரம் Sometime closing our eyes. ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் யோசித்து Let's பாருங்கள். think in the presence of God. கர்த்தரை நோக்கி பாருங்கள். Let's look on to the Lord. இரத்த சாட்சிகளாக அன்றைக்கு மரித்தார்கள். Then people died as martyrs. அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக 23ஆம் சங்கீதம் இருக்கிறது. Psalms 23 is referred to the death of martyrs. அந்த இரத்தத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. Let's think that blood. அந்த இரத்தம் உங்களை பெருசாக்கிட்டே இருக்குங்க. That blood will make you great. அந்த இரத்தத்தை பெருசா பேசிக்கிட்டே இருங்க. Talk great about this blood. அந்த பவுல் சொல்லுகிறான், Paul says, கிறிஸ்துவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். I boast about the Christ. எதிலே நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். Nothing shall I boast in. என் இயேசுவின் இரத்தத்தை குறித்து மேன்மை I boast பாராட்டுவேன். about the blood of my Jesus Christ. அந்த அன்னாளுக்கு எத்தனையோ ஆறுதலான வார்த்தைகள் வந்தாலும் அதுக்கு அவளுக்கு போதுமானதா இருக்கவில்லை. Many words of comfort came to Hannah, but it did not suffice her. ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வந்த வார்த்தை, But the word which came from the presence of God, அவள் இருதயத்தை ஆற்றினது. that comforted her heart. என் அருமையான தேவ பிள்ளைகளே, My beloved child of God, இன்றைக்கும் அவருடைய வார்த்தை உங்களை ஆற்றி இருக்கிறது. even today His word has comforted you. என் தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அறிவற்ற ஆடா இருக்கிறனே, I am without knowledge. புத்தி இல்லாத ஆடா இருக்கிறனே, I have no wisdom. உதவி செய்ய முடியாதவனா இருக்கிறனே, I am not able to help. எனக்கு நல்ல வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறனே, I have no leadership and no leading. அவரே எனக்கு நாயகர், He is my husband. அவரே எனக்கு நல்ல மேய்ப்பர், He is my good shepherd. நம்மளை வாழ வைக்கும்படியாக அவர் இறங்கி He வந்தார். came down for us to live. அவர் நமக்காக ஜீவனை தந்த அந்த இரத்தம் The blood which gave His life, என் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. He is pouring upon me. எனக்குள்ள ஒரு புதிய ஜீவன் வந்து கொண்டிருக்கிறது. I am receiving new life. ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வைக்கிறது. It makes me to believe that He has given me a new life. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. That hope shall not shame me. இந்த சிந்தையோடு நீங்க ஆவியில நிறைஞ்சு பாருங்க. With this
mind be filled in spirit and see. இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக To receive this great blessing, திரைச்சலை இரண்டாய் கிழிக்கப்பட்டதே. the veil was torn into two. உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கிற அந்த திரைச்சலை, மறைக்கப்பட்டிருந்த அந்த திரைச்சலையை The veil which was covering the ark of covenant, பார்க்கும்படியாக, to see that, அந்த உடன்படிக்கை பார்க்கும்படியாக, to see the ark, அந்த உடன்படிக்கையில் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாக, to know what is there inside the ark, அந்த அப்பத்தை பார்க்கும்படியாக, to see the bread, அந்த குத்துவிளக்கை பார்க்கும்படியாக, to see the lampstand, நெருங்கி போகும்படியாக, to come closer and closer. எனக்கு கொடுத்த அந்த மகா பெரிய இரத்தம், That great blood which has given me an opportunity, இன்றைக்கும் நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. even today is getting poured on us. புதிதுமான ஜீவமான மார்க்கத்தை, A new way, இந்த உண்டாயிருக்கிறபடியினால், new and living way, because it is here. நான் மகிழ்ந்து பாடுவேன். I will then rejoice and sing. நான் ஆனந்தமாய் பாடுவேன். I will sing with glad. என் துக்க நாட்கள் ஒளிந்து போகும். All the days of my sorrow shall என் flee. வேதனை அற்று போகும். All my pain shall flee. ஒரு காலத்துல தூரமானா இருந்தேன். Once I was far. ஒரு காலத்துல நான் புறம்பாக்கப்பட்டவனா இருந்தேன். Once I was rejected out. ஒரு காலத்துல நான் தள்ளப்பட்டவனா இருந்தேன். Once I was cast out. ஒரு காலத்துல நான் புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தேன். When I was cast down. அன்புள்ள இயேசு, My loving Jesus. அன்புள்ள ஆண்டவர், My loving God. மார்க்கத்தின் வழியாக, by the way, எனக்கு ஒரு புதிய வழியை தந்திருக்கிறார். He has given me a new way. என் இருதயத்துக்குள் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். He desires to come and live in my heart. அவரோடு பேசக்கூடிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். He has given me a blessing to speak to him. முழங்கால் பட்டிட்டு பாருங்க. Kneel down and see. நீங்க எந்த இடத்துல முழங்கால் போட்டாலும், The place wherever you kneel down, அந்த இடத்துல கர்த்தர் வருகிறாருங்க. God comes down there. அது இங்க இருக்கட்டும், Be it here, அது வீட்டுல இருக்கட்டும், be in your house, உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், be in the place where you work, எந்த இடமா இருக்கட்டும் ஆண்டவரே, wherever it may be, எந்த முழங்கால்களை முடங்குறீங்களோ, and whatever the need you bow down before him, கர்த்தர் அந்த இடத்திலே வந்து விடுகிறார். the Lord God descends and comes down there. யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, Anyone seeing it or not, என் அருமையான மகளே, மகனே, oh my beloved son and daughter, என் மேய்ப்பர் காண்கிறார். oh my shepherd sees you. என் மேய்ப்பர் தாழ்ச்சியடைய விடமாட்டார். My shepherd will not allow you to lack. என் மேய்ப்பர் என்னை பள்ளங்களில் இடங்களில் என்னை தூக்கி எடுப்பார். My shepherd shall lift me up from all the pits. நான் பயப்படேன். I'll not fear. தைரியமாய் சொல்லுங்க. Say with courage. பிசாசை பார்த்து சொல்லுங்க. King a devil say. உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்க. Say that you have no authority. வியாதியை பார்த்து சொல்லுங்க. Look at the disease and say. உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்க. You have no authority over me. கடனை பார்த்து சொல்லுங்க. Look at the debt and say. கடனுடைய வல்லமை என்னை அடிமைப்படுத்துவதற்கு வல்லமை இல்லை. The power of debt cannot enslave me or put me into bondage. என் வீட்டிலே அவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். Oh, in my house his blessings shall be sustained. இதற்காகவே எனக்கு அவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். For that he has formed me. இப்படிப்பட்ட விசனத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால், whoever we hear அவர்களை பார்த்து சொல்லுங்கள். Look at them and say, ஆண்டவர் மாற்றுவார். God will change. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். Say that and say, அவன் மாற மாட்டான் என்று சொல்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. God did not call us to say that he will not change. அதற்காக கர்த்தர் நம்மை சபை கூடி வர பண்ணவில்லை. God did not assemble the church to say that. நன்மைக்கு ஏதுவாக, for the goodness, ஏவுதல் உண்டாகும்படியாக, to stir up, நன்மைக்கு ஏதுவானதை பேசும்படியாக, to speak the things of good, விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லும்படியாக, to speak the words of faith. உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார். He is there to wipe your tears. உங்களுடைய வேதனைகளை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். He who changes your pains and trouble is alive. மாற்றுகிற தேவன் இருக்கிறார். There's a God who changes it. அவரை சொல்லுங்கள். Say to him. அவரை பறைசாற்றுங்கள். Declare about him. அவரை மகிமைப்படுத்துங்கள். Glorify him. பிரச்சனைகளை மகிமைப்படுத்தாதீங்க. Do not glorify the problems. போராட்டங்களை மகிமைப்படுத்தாதீங்க. Do not glorify the sufferings. அவைகள் மாண்டு போகும். They shall perish. என் கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் மண்டிட்டு ஆக வேண்டும். Before my Lord God everything has to kneel down and bow down. அவர்களாக இருக்கட்டும். Be it anything. எந்த சத்துருவா இருக்கட்டும். Be it any enemy. எப்பேற்பட்ட வல்லமையா இருக்கட்டும். Be it any power. அன்னாள் ஆறுதல் அடைந்தது போல, as like Hannah was comforted, கர்த்தர் நம்மை ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறார். Lord God is comforting us now. தயவு கிடைப்பதாக. Let there be favor. மன்னிப்பு கிடைப்பதாக. Let there be forgiveness. கிருபை பெருகுவதாக. Let
the mercy வல்லமை multiply. பெருகுவதாக, Let the power multiply. நன்மை பெருகுவதாக, Let the goodness multiply. உயர்வதாக, Be exalted. உயரட்டும், Let it be exalted. உயர்வதாக, Let it be exalted. உயர்வதாக. Let it be exalted. எத்தனை பேர், How many of you? எத்தனை பேர் How many of you? மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம்? Rejoicing and be glad. எத்தனை பேர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்? How many of you are rejoicing and glad? மகிழ்ச்சியின் கீதம், The joy, song of joy. மகிழ்ச்சியின் கீதம் It's a song of தொனித்துக் joy. கொண்டே இருக்கிறது. It is before you. மகிழ்ச்சியின் கீதம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியின் கீதம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அவளுடைய மனது துக்கமாயிருக்கவில்லை. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் எதை நினைச்சு துதிக்கிறது? ஆண்டவரே, தூரமாயிருந்த என்ன ஆண்டவரே, நீர் யாருன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, உம்முடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது இருந்துச்சு. என்னை தேடி வந்தீங்களேப்பா, என்னை தேடி வந்து என்ன நல்ல மெய்ப்பராக என்னை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே, எனக்கு வழிகளை காட்டி கொண்டு இருக்கிறீங்களே, எனக்கு போதிச்சு கொண்டு இருக்கிறீங்களே. நீங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆவியின் அபிஷேகத்தினால் உங்களை அபிஷேகிப்பார். ஆவியின் வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷரபல கத்திரால பல கரபல கலபல. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். எவ்வளவு நம்ம அறிஞ்சு கொள்றோமோ அவ்வளவுதாங்க நம்பிக்கை வைக்க முடியும். எவ்வளவு நம்ம அதிகமாக அவரை பற்றி அறிஞ்சிருக்கிறோமோ அவ்வளவு நம்பிக்கை பெருகிட்டே இருக்கும். அதுதான் கர்த்தர் நம்ம கைகளிலே கர்த்தர் நமக்கு அந்த அப்பத்தை பிற்கும்படியாய் தந்திருக்கிறார். எவ்வளவு வசனத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான நம்பிக்கை வரும், அவ்வளவுக்கு விசுவாச வீரர்களாய் மாறுவோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நம்புங்க. அவர் ஆற்றல் எல்லாம் எனக்கு இல்லைதான், எனக்கு அறிவாற்றல் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு தாளந்து இல்லை. ஆமாம் உண்மைதான், எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஆடு அவரை சார்ந்திருந்தது போல, அந்த மேய்ப்பனை சார்ந்திருக்கிறது போல அவரையே சார்ந்திருந்து பாருங்க. ஆண்டவர் எல்லா கண்கள் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். நீங்கள் நினைக்காத காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை அந்த அண்ணால் எதிர்பார்க்கவில்லை, கர்த்தர் செய்தார்ல. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பொருத்தனை பண்ணி கர்த்தரத்தில் நெருங்குங்க. கர்த்தர் நமக்காக செஞ்ச அந்த காரியத்தை தியானிச்சு தியானிச்சு வீட்டில் துதிச்சு கொண்டே இருங்க, வீட்டில் பாடிக்கொண்டே இருங்க, அதை பற்றி பேசிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்க வாசிச்சு கொண்டே இருங்க, வெளிச்சம் கிடைச்சு கொண்டே இருக்கும். உங்களுடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகி கொண்டே இருப்பீங்க. அதுதான் கர்த்தர் நம்மை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்மளை பெருக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பெருகுதல் எனக்கு வேணும்? நான் அப்படி பெருகணும்னு விரும்புகிறேன். என் பிள்ளைகள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். என் குடும்பம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். என் சபை அப்படிப்பட்ட அறிவிலை பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய சபையார்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி காட்டுங்க, கரங்களை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் பெருக செய்கிற தேவன், கர்த்தர் பெருக செய்கிற தேவன். கரங்களை உயர்த்தின வண்ணமாக நல்ல அந்நிய பாஷையோடு ரகல ஷாலா கர திராலபா ரகல ஷலபல கல சபலபல கலபல ரிகரபல கல சபலபல கலபல ரபலபல கல சபல கலோ. அவரை நம்பினோர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில பிதாவாகிய தேவன் நம்மளோடு பேசி நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருந்த நல்ல கிருபைக்காய் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.